தீவிரமடைந்து வடமாநிலங்களில் விடாமல் கனமழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல மும்பை மற்றும் குஜராத் மாநிலத்தில் பல இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. மகாராஷ்டிரா மாநிலத்தில் கடந்த 4 நாட்களாக கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக மும்பை மாநகரமே தனி தீவு போல மாறியிருக்கிறது. மும்பையை மற்ற முக்கிய நகரங்களோடு இணைக்கும் மும்பை புனே நெடுஞ்சாலை, மும்பை அகமதாபாத் நெடுஞ்சாலை, மும்பை கொங்கன் நெடுஞ்சாலை ஆகிய 3 மூடப்பட்டதால் மும்பை தற்போது தனித்து விடப்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிரா தலைநகர் மும்பை, பால்கர், ராய்காட், தானே உள்ளிட்ட மாவட்டங்களில் கடந்த 4 நாட்களாக பெய்து வரும் வரலாறு காணாத கனமழைக்கு இதுவரை 13 பேர் உயிரிழந்துள்ளனர். மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மும்பை, தானே, ராய்காட் ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் மும்பை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி மக்கள் அல்லல் பட்டு வரும் நிலையில் லோனவாலா பகுதியில் சிக்கியுள்ள மக்களை NDRF குழுவினர் படகு மூலம் மீட்டு பாதுகாப்பான பகுதிக்கு அழைத்துச் சென்றனர். குறிப்பாக குட்கோ காலனி பகுதியில் கார் மூழ்கும் அளவுக்கு மழை தேங்கியது. குஜராத் மாநிலத்தில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக வல்சாத் பகுதி முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கியது. குறிப்பாக மார்க்கெட் பகுதியில் குளம் போல் வெள்ளம் தேங்கியதால் விற்பனைக்கு வைத்திருந்த பொருட்கள் மற்றும் சாலையோரம் நிறுத்தி வைத்திருந்த வாகனங்கள் சேதமடைந்தன. வட மாநிலங்களில் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வரும் நிலையில் தலைநகர் டெல்லியிலும் பல பகுதிகளில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக சாலைகள், சுரங்கப்பாதைகளில் அதிக அளவு மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். அரசுமுறை பயணமாக இந்தோனேசியா சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்தோனேசியா வான் எல்லைக்குள் பிரதமரின் விமானம் நுழைந்ததும் அந்நாட்டின் F-16 மற்றும் சுகோய் 30 போர் விமானங்கள் பாதுகாப்பு அரணாக விமான நிலையம் வரை உடன் பறந்து அழைத்து வந்தன. பின்னர் விமான நிலையத்தில் பிரதமரை அந்நாட்டு அதிபர் நேரில் வந்து வரவேற்றார். பிரதமர் மோடி இந்தோனேசியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் நிலையில் 3 நாடுகளுடனும் இந்தியா ஏற்கனவே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார். இந்த பயணத்தின் மூலம் இந்திய தொழில்துறை மற்றும் ஏற்றுமதிக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்று உறுதியாக நம்புவதாக அவர் தெரிவித்தார். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வரும் 21ஆம் தேதி சென்னைக்கு வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் மாவட்ட தலைவர்களுக்கான 10 நாட்கள் பயிற்சி கூட்டம் சென்னை ECRல் 21ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் இதில் ராகுல் பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்க உள்ளதாக கூறப்படுகிறது. இஸ்ரேல் அமெரிக்காவை மட்டும் நம்பி இல்லை, இந்தியாவும் தங்களுக்கு ஆதரவை வழங்கி வருவதாக நெத்தன்யாகு கூறியிருந்த நிலையில் இந்தியா இஸ்ரேல் உறவு குறித்து காங்கிரஸ் தேசிய செய்தி தொடர்பாளர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சனம் செய்துள்ளார். காசாவில் இனப்படுகொலையையும் ஈரான் மற்றும் தெற்கு லெபனான் மீதான தாக்குதல்களுக்கு இஸ்ரேலை கண்டிக்காமல் பிரதமர் மோடி மௌனம் காப்பது ஏன் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த 2 நாட்களாக வெயிலின் தாக்கம் குறைந்திருந்த நிலையில் நேற்று மீண்டும் வெயில் சுட்டரித்ததால் 10 இடங்களில் வெப்பம் சதமடித்தது. சென்னை மீனம்பாக்கம், நுங்கம்பாக்கம், மதுரை நகரம், மதுரை விமான நிலையம், தொண்டி, நாகை, கடலூர், திருச்சி, பரங்கிப்பேட்டை மற்றும் திருத்தணியில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் கொளுத்தியது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்ட திருத்தம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். இது குறித்து அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்ட திருத்தத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும், சட்ட திருத்தத்தால் நலிவடைந்த பிரிவைச் சேர்ந்த 70 லட்சம் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என தெரிவித்துள்ளார். அரசு பள்ளியில் ஆங்கில புலமையை ஆய்வு செய்கிறேன் என்ற பெயரில் ரீட்ஸ் அமைச்சர் ஒருவர் பிஞ்சு குழந்தையிடம் நடந்து கொண்ட விதம் அதிர்ச்சியை அளிக்கிறது என அமைச்சர் கீர்த்தனாவை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக சாடியிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில் மாணவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என அமைச்சருக்குத்தான் முதலில் வகுப்பு எடுக்க வேண்டும் என்றார்.
சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவை பலப்படுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கும் நிலையில் கட்சியின் மறுசீரமைப்பு மற்றும் அடுத்த கட்ட பணிகள் குறித்து 3 மாவட்ட நிர்வாகிகளோடு எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை நடத்துகிறார். ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து தேர்தல் தோல்விக்கான காரணம் குறித்து கேட்டறிகிறார். குதிரை பேர வழக்கில் சம்மன் அனுப்பியும் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் குமார் விசாரணைக்கு ஆஜராகாத நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து சென்னை காவல்துறையினர் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். தமிழக வெற்றிக்கழக எம்எல்ஏ இளையராஜா கொடுத்த புகாரின் அடிப்படையில் இருவர் மீதும் வழக்கு பதியப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறையின் லுக் அவுட் நோட்டீஸை எதிர்த்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் 3 வாரங்களுக்கு ஒத்திவைத்திருக்கிறது. அசோக் குமாருக்கு எதிராக அமலாக்கத்துறை கடந்த ஆண்டு லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்தது. தாவேக ஆட்சி கவிழ்ப்பு சதி தொடர்பாக திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் முதலில் நரேஷ் என்பவரை தான் தொடர்பு கொண்டதாக தகவல் கிடைத்துள்ளது. திருநாவுக்கரசு மூலம் இந்த வேலையை செய்து முடிக்கலாம் என ஐடியா கொடுத்த நரேஷிடம் கரூரை சேர்ந்த கார்த்தி, அதிபன் ரமேஷ் ஆகியோரை அசோக் குமார் அறிமுகம் செய்து வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. தாவேக ஆட்சியை கவிழ்க்க முயன்ற சதிகார கும்பலுக்கு இடையே மோதல் ஏற்பட்டதால் சதித்திட்டம் வெளியில் கசிந்ததாக சொல்லப்படுகிறது. திருநாவுக்கரசு பேரம் பேசியதை ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏ ரெக்கார்ட் செய்து வைத்திருந்ததால் சதித்திட்டத்தை சில நாட்கள் கிடப்பில் போட்டிருந்த நிலையில் அப்போது திருநாவுக்கரசு நரேஷ் இடையே ஏற்பட்ட மோதலால் திட்டம் வெளியே தெரிய வந்திருக்கிறது. தாவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் பேசிய வழக்கில் கைதானவர்களில் 5 பேர் ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு வருகிறது. முதலில் கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசு, தியாகராஜன், ரமேஷ், நரேஷ், கார்த்தி ஆகியோரின் ஜாமீன் மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இன்று விசாரிக்கிறது. தாவேக ஆட்சியை கவிழ்ப்பதற்காக ஊத்தங்கரை எம்எல்ஏவை தொடர்ந்து ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணனிடம் திமுகவினர் பேரம் பேசியதாக பகீர் புகார் எழுந்திருக்கும் நிலையில் இம்முறை வெறும் வாய்ப்புகாராக இல்லாமல் ஆடியோ ஆதாரமும் கிடைத்திருக்கிறது. திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனின் தூண்டுதலின் பேரில் தாவேக எம்எல்ஏ சரவணனிடம் 50 கோடி ரூபாய் வரை பேரம் பேசியதாக சொல்லப்படுகிறது. கரூர் தாவேக பரப்புரை கூட்டத்தில் காவல்துறையை ஏவி 41 பேரை திமுக கொன்றதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசியதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அக்கட்சி சார்பில் தொடரப்பட்ட மனு இன்று விசாரணைக்கு வருகிறது. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மீதான வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்ற திமுகவின் கோரிக்கையை உச்சநீதிமன்றம் ஏற்று இன்று விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது. நெம்மேலி கல்வெட்டில் முன்னாள் முதல்வர் பெயர் மீண்டும் வைக்கவில்லை என்றால் திமுக போராட்டம் முன்னெடுக்கும் என்ற முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன் கருத்துக்கு அமைச்சர் செங்கோட்டையன் பதிலடி கொடுத்துள்ளார். சென்னை அண்ணா நகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பணிகளை 5% முடித்துவிட்டு கல்வெட்டு போட்டவர்கள் இந்த கருத்துக்களை சொல்வது வேடிக்கையாக உள்ளது என்றார். பெங்களூரு குடிநீர் திட்டத்திற்காக மேகதாது அணை கட்டுவதாக கூறுவது பொய் என பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டினார். பாமக எம்எல்ஏக்கள் 4 பேருடன் சென்னை தலைமைச் செயலகத்திற்கு சென்ற நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்தை சந்தித்த பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நீர்ப்பாசன திட்டத்தை குடிநீர் திட்டம் என கர்நாடக முதலமைச்சர் சிவக்குமார் பொய் சொல்வதாக தெரிவித்தார். தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தனியார் பள்ளிகளுக்கு மட்டும்தான் அமைச்சரா அல்லது அரசு பள்ளிகளுக்கும் அமைச்சரா என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். தனியார் பள்ளிகள் மீதான அக்கறையை அரசு பள்ளிகள் மீதும் காட்ட தவறுவது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். டாஸ்மாக் பார்களுக்கான டெண்டர்களை மேலும் 2 மாதங்களுக்கு நீட்டிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. டாஸ்மாக் பார்களுக்கான டெண்டர் கடந்த ஜூன் 30ஆம் தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் அமைச்சர் விக்னேஷ் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் டெண்டர் நீட்டிக்க முடிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. சென்னை காசிமேடு கடற்கரை பகுதியில் அமைச்சர்கள் மரிய வில்சன் மற்றும் ராஜேஷ்குமார் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அதிகாரிகளிடம் என்னென்ன செயல்களை செய்து முன்னேற்றங்களை இந்த பகுதியில் கொண்டு வர முடியும் என்று மாதிரி புகைப்படத்தை காண்பித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர்.
நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் நடைபெற்ற அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி பங்கேற்காதது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. கட்சி பிளவுபட்ட போது அவரை நாமக்கல் மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்ட நிலையில் சமரசம் ஏற்பட்ட பிறகும் மாவட்ட செயலாளர் பதவியை திருப்பிக் கொடுக்காததால் அவர் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதிமுகவில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் தாவேக்காவில் சேர்வதால் அவர்கள் அனைவரும் குதிரை பேரத்தால் தான் வருகிறார்கள் என்று சொல்ல முடியாது என MP துரை ரவிக்குமார் கருத்து கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விசிக தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடைபெறும் நிலையில் மாநாடு நடைபெற உள்ள இடத்தை துரை ரவிக்குமார் பார்வையிட்டார். தொகுதி மறுசீரமைப்பு மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை மத்திய அரசு திரும்பவும் கொண்டு வருவதற்கு ஒரு சில கட்சிகள் மறைமுகமாக ஆதரிக்கலாம் என்றும், ஆனால் காங்கிரஸ் கடுமையாக எதிர்க்கும் எனவும் MP கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் பேசிய அவர், பொதுமக்கள் தங்கள் குறைகளை ஆளுநர் மாளிகையில் தெரிவிக்கலாம் என்பது அரசியல் அமைப்பை மீறிய செயல் என்றார். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 பேருக்கும் தூக்கு தண்டனை வழங்கிய மதுரை மாவட்ட நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதிப்படுத்த கோரிய வழக்கு விசாரணையை வரும் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணையில் முதலில் CBI தரப்பும் அடுத்ததாக ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 பேரும் வாதங்களை தொடங்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. கோவை நீதிமன்றங்களில் 8 வழக்குகளில் அரசு வழக்கறிஞர்கள் ஆஜராகாததால் கோவை மாவட்ட ஆட்சியருக்கு 62,000 ரூபாய் அபராதம் விதித்து மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்றங்களில் பணியாற்றி வந்த அரசு வழக்கறிஞர்களின் பதவிக்காலம் கடந்த மாதம் 30ஆம் தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் வழக்கறிஞர்கள் இன்னும் நியமிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. தமிழகத்தில் சட்டப்பூர்வ அனுமதி வழங்கி பைக் டாக்ஸி சேவையை முறைப்படுத்த விதிமுறைகளை வகுக்க கோரிய வழக்கில் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பைக் டாக்ஸிக்கு சட்டப்பூர்வ அனுமதி வழங்க வாய்ப்பு உள்ளதா என்பது பற்றி பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. ஆசிரியர் தகுதி தேர்வில் 8ஆம் வகுப்பு வரையிலான பாடத்தில் இருந்து கேள்விகள் கேட்கப்படும் என கூறிவிட்டு பெரும்பாலான கேள்விகள் 11, 12ஆம் வகுப்பு பாடத்திலிருந்து கேட்கப்பட்டதாக ஆசிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழ்நாட்டில் நடைபெற்ற சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் அரசு திட்டமிட்டு வினாக்களை கடினமாக கேட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேரில் உள்ள சர்ச்சைக்குரிய கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் 4வது நாளாக இன்றும் அமோனியா கழிவுகள் அகற்றப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். தூய்மை பணிகள் நிறைவடைந்த பின்னர் ஓரிரு நாட்களில் தொழிற்சாலைக்கு சீல் வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் கடந்த 3 நாட்களாக தமிழ்நாடு காவல்துறை நடத்திய அதிரடி ரெய்டில் போதைப் பொருட்களை விற்பனை செய்ததாக 621 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை மற்றும் கடத்தல் தொடர்பாக 650 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 6,653 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் ஓரிக்கை பகுதியில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் விஜய் பாலாஜி ஆய்வு செய்த போது திடீரென மின்வெட்டு ஏற்பட்டது. ஓரிக்கை பகுதியில் 5 நிமிடத்திற்கு பிறகு மீண்டும் மின் இணைப்பு வழங்கப்பட்ட நிலையில் அவர் பணியாளர்களின் குறைகளை கேட்டறிந்தார். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் வாரச்சந்தை நிர்வாக காரணங்களுக்காக செயல்படாது என பேரூராட்சி நிர்வாகம் அறிவித்திருந்த நிலையில் பின்னர் MLA சரவணன் நடவடிக்கையின் பேரில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வாரச்சந்தை நடைபெற்றது. பேரூராட்சி நிர்வாகம் வாரச்சந்தையை தற்காலிகமாக மூடப்படுகிறது என அறிவிப்பு வெளியிட்டு இருந்த நிலையில் நடைபெற்றது. சென்னை நியூ ஆவடி சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த நபர் மீது மரம் முறிந்து விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். கொரட்டூர் சிவலிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்த ஜெயவேல் நியூ ஆவடி சாலை மற்றும் ICF சாலை சந்திப்பு வழியாக செல்லும் போது சாலையோரம் இருந்த பெரிய மரம் ஒன்று திடீரென முறிந்து அவர் மீது விழுந்துள்ளது. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே பாரடைந்த கிணற்றில் அழுகிய நிலையில் 2 சடலங்கள் மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கீழ ஆதிக்குடி கிராமத்தில் உள்ள கிணற்றில் இருந்து துர்நாற்றம் வீசிய நிலையில் கிராம மக்கள் சென்று பார்த்திருக்கின்றனர். அப்போது கிணற்றில் உடல் அழுகிய நிலையில் 2 சடலங்கள் மிதப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஜோன்றம்பள்ளியில் மது போதையில் இருந்த கணவர் மனைவியின் கன்னத்தை கடித்து துப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிக மது போதையில் வந்த சசிகுமார் மனைவி அம்பிகாவிடம் தகராறில் ஈடுபட்டு கட்டையால் தாக்கி கன்னத்தை கடித்து துப்பியுள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே இடத்தகராறில் கணவன் மனைவியை சரமாரியாக வெட்டி கொலை செய்ய முயன்றதாக 75 வயது முதியவரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். ராமகிருஷ்ணன் ராஜேஸ்வரி தம்பதி ஆறுமுகம் என்பவரிடம் நிலத்தை அடமானமாக வைத்து அதன் மதிப்பை விட அதிகமாக பணம் பெற்றதுடன் மீண்டும் பணம் கேட்டு தொந்தரவு செய்ததாக சொல்லப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே திருமணமான காதல் ஜோடி பாதுகாப்பு கேட்டு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர். அப்போது பெண்ணின் தாய் தந்தை அவரது காலில் விழுந்து கதறி அழுது வீட்டிற்கு வரும்படி அழைத்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை வளசரவாக்கம் பகுதியில் 99 வயது மூதாட்டியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட 46 வயது பேரனை போலீசார் கைது செய்தனர். மூதாட்டியின் மூத்த மகன் வழியில் பேரனான தர்மலிங்கம் கடந்த ஓராண்டுக்கு மேலாக மனைவியை பிரிந்து வாழ்ந்து வரும் நிலையில் உடல்நலக்குறைவால் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த பாட்டியிடம் அத்துமீற முயன்றார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் கொலை மிரட்டல் விடுத்து 50 வயது பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். 50 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் வேலைக்கு சென்ற போது அவரை பின்தொடர்ந்து சென்ற சரத்குமார் என்ற இளைஞன் வலுக்கட்டாயமாக பூங்காவிற்கு அழைத்து சென்று கொலை மிரட்டல் விடுத்து பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறான். தாய்லாந்தில் இருந்து கடத்தி வரப்பட்ட 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள 3 கிலோ ஹைட்ரோபோனிக் போதைப் பொருளை சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட பயணி கடத்தல் குருவி என்பது தெரியவந்ததால் அவரை போதை கடத்தலில் ஈடுபடுத்திய கடத்தல் கும்பல் யார் என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். பெங்களூரில் இருந்து கிருஷ்ணகிரி வழியாக சேலத்திற்கு 2 காரில் கடத்த முயன்ற 500 கிலோ எடையுள்ள குட்கா போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் அதனை கடத்த முயன்றதாக வடமாநிலத்தைச் சேர்ந்த 3 கைது செய்தனர். கிருஷ்ணகிரி தருமபுரி தேசிய நெடுஞ்சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது வேகமாக சென்ற 2 கார்களை மடக்கி சோதனை செய்த போது குட்கா சிக்கியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே சாலையில் திரும்ப முயன்ற அரசு பேருந்து மீது தனியார் பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. சென்னையில் இருந்து சேலம் நோக்கி 30க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது மூங்கில்பாடி பிரிவு சாலை அருகே வளைவில் திரும்ப முயன்ற போது வேகமாக வந்த தனியார் பேருந்து அரசு பேருந்தின் மீது மோதியது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே அரியநாயகிபுரம் பகுதி மக்களுக்கு நீர் ஆதாரமாக விளங்கும் எழுவண்ணாங்குளம் பாறைக்குளம் ஆகிய 2 குளங்களும் நீரின்றி வற்றி இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். போதிய மழை பெய்யாத காரணத்தால் குளங்களில் நீர் இல்லாமல் போவதால் விளைநிலங்களில் மகசூல் செய்ய முடியவில்லை எனவும் வருத்தம் தெரிவிக்கின்றனர். இந்தியாவில் உள்ள விமான நிலையங்களின் தரவரிசை பட்டியலில் சென்னை விமான நிலையம் 5வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. ஓடுதள பற்றாக்குறை, பயணிகளுக்கான வசதிகள், விமான சேவை ரத்து உள்ளிட்ட பல காரணங்களால் சென்னை விமான நிலையம் 5வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை திருவொற்றியூரில் ஏற்பட்ட பலத்த காற்றால் மரம் வேரோடு சாய்ந்து ஆட்டோ மீது விழுந்ததில் ஓட்டுநர் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். மரம் சாலையின் குறுக்கே விழுந்ததால் அப்பகுதியில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. கோவை பெரியநாயக்கன் பாளையம் காவல் நிலையம் முன்பு இருந்த ராட்சத மேஃப்ளவர் மரம் ஒன்று காற்றின் வேகம் காரணமாக வேரோடு சாய்ந்து சாலையில் இருந்த கார் மீது விழுந்தது. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் போலீசார் விரைந்து செயல்பட்டு சாலையில் முறிந்து விழுந்த மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே வேம்பரடி சுங்கச்சாவடியில் விசிக பிரமுகர் என கூறி சுங்கச்சாவடி ஊழியரை தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கீழக்கடந்திரியைச் சேர்ந்த பூவன் மற்றும் அவரோடு சென்ற நபர் தாங்கள் விசிக பிரமுகர்கள் என்றும் காரை கட்டணம் இல்லாமல் செல்ல அனுமதிக்க வேண்டும் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தாக்குதல் நடத்தியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் உள்ள KMT தனியார் மருத்துவமனையில் கர்ப்பப்பை கட்டிக்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்ட பெண் உயிரிழந்த நிலையில் முறையான மருத்துவர்கள் இல்லாமல் சிகிச்சை அளிக்கப்பட்டதாக கூறி உறவினர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின் அவர்கள் கலைந்து சென்றனர்.
விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அடுத்த தந்திராயன் குப்பம் பகுதியில் கோவையைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் கடல் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். சிவபிரகாஷ் என்பவர் தனது நண்பர்களுடன் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த நிலையில் சன்ரைஸ் பார்க்க கடற்கரைக்கு சென்றபோது கடலில் மூழ்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே அனுமதியின்றி ஏரியில் இருந்து மணல் எடுத்துச் சென்ற கனரக லாரி மற்றும் பொக்லைன் இயந்திரத்தை சிறைப்பிடித்த மக்கள் ஓட்டுநர்களிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். குழிப்பாந்தண்டலம் கிராமத்தில் உள்ள ஏரியில் மணல் அல்ல மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பாணை வழங்கவில்லை என கூறப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைக்க கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சுங்க கட்டணத்தை தவிர்ப்பதற்காக அதிக பாரங்களை ஏற்றிச் செல்லும் டாரஸ் லாரிகள் கிராம சாலை வழியாக செல்வதால் சாலைகள் சேதமடைவதுடன் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக அச்சம் தெரிவித்தனர். கரூர் மாவட்டம் தோகை மலையில் சிப்காட் அமைக்கக்கூடாது என வலியுறுத்தி கூடலூர், புதூர், கல்லடை, கல்லையூர் பொதுமக்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கினர். சிப்காட் அமைந்தால் புத்தூர் ஏரியின் நீரானது சிப்காட் தொழிற்சாலைக்கு பயன்படுத்தப்பட வாய்ப்புள்ளதால் மக்களுக்கு குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் என மக்கள் வேதனை தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே அவியனூர் பகுதியில் செயல்படும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் போதிய இடவசதி இல்லாததால் நெல்மணிகள் சாலை ஓரத்தில் கொட்டப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே தமிழக அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் சிமெண்ட் களம் மற்றும் அடிப்படை வசதிகள் அமைத்து தரக்கோரி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 ஏக்கருக்கு 8000 ரூபாய் செலவு செய்துள்ள நிலையில் நெற்பயிர்கள் அனைத்தும் நீரின்றி கருகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேட்டூர் அணையில் இருந்து குறைந்த அளவிலாவது தண்ணீரை திறந்து விடுவதற்கான நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் ராயமுண்டான்பட்டி, வெண்டையம்பட்டி பகுதிகளில் நிலவி வரும் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க வலியுறுத்தி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். காவிரி கூட்டு குடிநீருக்காக புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து அதன் மூலம் குடிநீர் வழங்க வேண்டும் என ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே புதிதாக கட்டி 6 மாதங்களாகியும் திறக்கப்படாத சமுதாய கூடத்தை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ராமநாயக்கன் பாளையம் ஊராட்சி காமராஜ் நகர் பகுதியில் சுமார் 65 லட்சம் மதிப்பீட்டில் சமுதாய கூடம் கட்டி முடிக்கப்பட்டு 6 மாதங்களாகியும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்படாமல் உள்ளது. தஞ்சை மாவட்டம் பூதலூரில் தனியார் வங்கி கிளையில் போலி ஆவணங்களுக்கு 80 லட்சம் ரூபாய் கடன் வழங்கிய மேலாளர் உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். போலி நில ஆவணங்களை அடமானம் வைத்து 80 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளனர். இவர்கள் கடனை செலுத்தாத நிலையில் விசாரணை மேற்கொண்ட போது அனைத்தும் போலி ஆவணங்கள் என தெரிய வந்தது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஒரே நாளில் 2 போக்சோ வழக்குகளில் 2 கைது செய்யப்பட்டனர். லிங்குன்றம் பகுதியைச் சேர்ந்த அன்பு 14 வயது சிறுமிக்கு ஆபாச சைகை காட்டியதாக கைது செய்யப்பட்ட நிலையில் வாணியம்பாடியாப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சாமுவேல் 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கைது செய்யப்பட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள மூங்கில்பாடி பிரிவு சாலையில் அரசு பேருந்து மற்றும் தனியார் பேருந்து மோதிக்கொண்டதன் சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது. இந்த விபத்தில் 2 பேருந்துகளின் கண்ணாடியும் உடைந்த நிலையில் நல்வாய்ப்பாக காயம் ஏதும் ஏற்படவில்லை. திருச்சி மாவட்டம் ஆவாரங்காடு பகுதியில் அரசு நேரடி தற்காலிக நெல் கொள்முதல் நிலையத்தில் லாரி விபத்தில் சிக்கி வடமாநில தொழிலாளி பலியான நிலையில் லாரி ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். பீகாரைச் சேர்ந்த சத்ருதன் குமார் நள்ளிரவில் நெல் கொள்முதல் நிலையம் அருகே தரையில் உறங்கிய போது தர்மராஜ் என்பவர் நெல் மூட்டைகளை ஏற்ற லாரியை பின்னோக்கி இயக்கிய போது சத்ருதன் குமார் மீது லாரி ஏறி இறங்கியது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் 2 டன் பித்தளை பொருட்களை திருடிய அலுவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். ஆலையின் துணை தலைமை பொறியாளர் சரவணகுமார் மற்றும் சேமிப்பு கிடங்கு கண்காணிப்பாளர் ராஜேந்திரன் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர்.
சென்னை அண்ணா நகரில் பியூஸ் கேரியர்களை குறிவைத்து திருடும் மர்ம நபரை விரைந்து பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அண்ணா நகர் எச் பிளாக் 2வது தெருவில் நீண்ட நேரம் மின்சாரம் வராததால் சந்தேகமடைந்த குடியிருப்பு வாசிகள் மின் இணைப்பை சோதித்த போது பியூஸ் கேரியர் திருடப்பட்டிருந்தது தெரியவந்தது. மேற்குவங்க மாநிலம் பரூய்பூரில் 12 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தில் கொல்கத்தாவில் இருந்த சிறுமியின் குடும்பத்தினரை திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி டோலோ சென் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அப்போது செய்வதறியாது அழுது புலம்பிய சிறுமியின் குடும்பத்தினர் அருகில் அமர்ந்து டோலோ சென் ஆறுதல் கூறினார். உலகின் மிகப்பெரிய மென்பொருள் நிறுவனங்களில் ஒன்றான மைக்ரோசாப்ட் நிறுவனம் தமது ஊழியர்கள் 4800 பேரை பணி நீக்கம் செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது. வளர்ந்து வரும் AI தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்யவும் தங்களது நிறுவனத்தின் லாபத்தை அதிகரிக்கும் நோக்கிலும் 2% ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய முடிவெடுத்துள்ளது. ரஷ்யா யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர இரு நாட்டு அதிபர்களும் விரும்புவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். இதுவரை தான் 8 போர்களை நிறுத்தியதாக மீண்டும் தம்பட்டம் அடித்துக் கொண்ட ட்ரம்ப் போர் நிறுத்தம் குறித்து புதின் மற்றும் ஜெலன்ஸ்கியுடன் பேசி வருவதாக கூறினார். அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈரான் சில நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொண்டுள்ளதாக கூறிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதே வேளையில் நிபந்தனைகள் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்றார். ஈரானில் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வெளியேற்ற உள்ளதாக ட்ரம்ப் கூறி வரும் நிலையில் அதற்கு ஈரான் ஒப்புக்கொள்ளவில்லை என தெரிகிறது. அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி பேச்சுவார்த்தையை தொடர்ந்து ஹார்முஸ் நீரிணை திறக்கப்பட்டு கப்பல் போக்குவரத்து சீரான நிலையில் 26 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஒரே மாதத்தில் சவுதி அரேபியா கச்சா எண்ணெய் விலையை கணிசமாக குறைத்துள்ளது. ராஸ் தனூரா துறைமுகத்தில் ஏற்றுமதி மீண்டும் அதிகரித்துள்ளதால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $72 குறைந்துள்ளது. அமெரிக்கா ஈரான் அமைதி பேச்சுவார்த்தைக்கு பின் ஹார்முஸ் நீரிணை திறக்கப்பட்டதால் வளைகுடா பகுதியில் பல மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஜப்பானுக்கு சொந்தமான எண்ணெய் கப்பல்கள் பாதுகாப்பாக ஹார்முஸ் நீரிணையை கடந்து சென்றன. சுமார் 10க்கும் மேற்பட்ட கப்பல்கள் ஜப்பானை நோக்கி செல்வதால் ஜப்பானில் விரைவில் எரிபொருள் தட்டுப்பாடு குறையும் என நம்பப்படுகிறது. சீன அதிபர் ஷி ஜின்பிங் வரும் செப்டம்பர் மாத இறுதியில் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அதிபர் ட்ரம்ப் தகவல் தெரிவித்துள்ளார். சமீபத்தில் அதிபர் ட்ரம்ப் சீனா சென்றது இருநாட்டு உறவில் ஏற்பட்ட பெரிய முன்னேற்றமாக பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது ஐநா மாநாட்டில் பங்கேற்க சீன அதிபர் ஷி ஜின்பிங் அமெரிக்கா செல்ல உள்ளதாக சொல்லப்படுகிறது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது T20 போட்டி இன்று நடைபெறவுள்ள நிலையில் இந்திய வீரர்கள் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். முதல் போட்டி மழையின் காரணமாக கைவிடப்பட்ட நிலையில் 2வது போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்று தொடரில் முந்தியது. இதனால் இன்று நடைபெறும் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறும் கட்டாயத்தில் உள்ளது. இங்கிலாந்து தொடருக்கு பின் ஜிம்பாப்வே அணியுடனான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையில் அணியில் வைபவ் சூரியவன்ஷி, அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, இஷான் கிஷன் உள்ளிட்ட வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். முதல் T20 போட்டி வரும் 23ஆம் தேதி ஜிம்பாப்வேயின் ஹராரே நகரில் நடைபெறுகிறது. அயர்லாந்து அணிக்கு எதிரான T20 தொடரிலும் இங்கிலாந்து தொடரிலும் தொடக்க ஆட்டக்காரர் சஞ்சு சாம்சன் சொதப்பல் ஆட்டத்தை வெளிப்படுத்தியதால் ஜிம்பாப்வேக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. மோசமான ஃபார்ம் காரணமாக சஞ்சுவை தேர்வு செய்ய தேர்வுக்குழுவினர் தயக்கம் காட்டினர். ஜிம்பாப்வேயில் நடைபெற்ற வங்கதேச அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே அணி 25 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரே நகரில் நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய ஜிம்பாப்வே அணி 36.4 ஓவர்களில் 141 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. பின்னர் 141 ரன்கள் என்ற எளிய இலக்குடன் ஆடிய வங்கதேச அணி 33.3 ஓவர்களில் வங்கதேச அணி 116 ரன்களுக்கு சுருண்டது. பழனி முருகன் கோவிலில் அனைத்து வகை தரிசனங்கள் மற்றும் சேவைகளுக்கு ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்வதற்கான கட்டண விவரங்களை கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. 10 மற்றும் 100 ரூபாய்க்கான சிறப்பு தரிசனங்கள், விசேஷ நாட்களுக்கான 200 ரூபாய் கட்டண தரிசனங்களை ஆன்லைனில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மதுரை முனிச்சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் ஆனி மாத பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு வீதி உலா நடைபெற்றது. கோவில் யாகசாலையில் சிறப்பு யாக பூஜை நடைபெற்ற பின்னர் கருட வாகனத்தில் எழுந்தருளிய பெருமாள் கோவில் வளாகத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ரெட்டனை கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் வசந்த பெருவிழாவை முன்னிட்டு திருமண நாடக நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக வண்ணமலர் அலங்காரத்தில் திரௌபதி அம்மன் எழுந்தருளி வீதி உலா வந்த நிலையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் உத்திரிய மாதா ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து மாதா உருவம் பொறித்த கொடி ஊர்வலம் கடற்கரை சாலை ஆரிய நாட்டு தெரு வழியாக சென்று மீண்டும் பேராலயத்தை வந்தடைந்தது. அங்கு பேராலய பங்கு தந்தை ஆகஸ்டின் கொடியை புனிதம் செய்து வைக்க கம்பத்தில் கொடியேற்றப்பட்டது. அப்போது வான வேடிக்கைகள் நடைபெற்றன. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கடற்கரை புனித அந்தோணியார் ஆலய திருவிழாவின் கடைசி நாளில் ஏராளமான பக்தர்கள் அந்தோணியாரை படகு மூலம் நடுக்கடலுக்கு கொண்டு சென்று சிறப்பு வழிபாடு செய்தனர். தொடர்ந்து கொடி இறக்கத்துடன் கடற்கரை புனித அந்தோணியார் திருவிழா நிறைவு பெற்றது. ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன் 18 Pro சீரிஸ் செப்டம்பர் மாதத்தில் அறிமுகமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆப்பிள் நிறுவனத்தின் புதிய 18 Pro சீரிஸ் மாடல்கள் இந்தியாவில் தற்போது இருக்கும் மாடல்களின் விலையை விட அதிகமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. மெட்டா ரேபேனுக்கு போட்டியாக ஸ்மார்ட் கண்ணாடிகளை சாம்சங் நிறுவனம் உருவாக்கி வரும் வீடியோ இணையத்தில் கசிந்துள்ளது. புதிதாக கசிந்துள்ள வீடியோவில் இக்கண்ணாடிகளின் வடிவமைப்பு, தொடு கட்டுப்பாடுகள் மற்றும் கேமரா அம்சங்கள் குறித்து தெரிய வந்துள்ளன. அத்துடன் ஆண்ட்ராய்டு XR மற்றும் AI வசதிகளுடன் மெட்டாவின் ரேபேன் ஸ்மார்ட் கண்ணாடிகளுக்கு போட்டியாக இவை உருவாக்கப்படுவதும் தெரிய வந்துள்ளது. இந்திய வாகன சில்லறை விற்பனை துறை இந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் 25,57,000க்கும் அதிகமான வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக ஆட்டோமொபைல் டீலர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டை விட சுமார் 22% கூடுதல் வளர்ச்சி என்றும் நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களில் வாகன விற்பனை உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.